ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம மதுராஷ்டகத்திலிருந்து 2வது ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். வச்சனம் மதுரம், சரிதம் மதுரம், வசனம் மதுரம், வலிதம் மதுரம், நிருத்யம் மதுரம், சக்கியம் மதுரம், மதுராதிபதே ரகிலம் மதுரம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம்: வச்சனம் மதுரம், சரிதம் மதுரம். வச்சனம் மதுரம், நம்ம கிருஷ்ணரோட அந்த ஒரு பேச்சு, நம்ம கிருஷ்ணர் பேசினார்னா அந்த ஒரு பேச்சே அவ்வளவு மதுரமாக, அவ்வளவு இனிமையாக இருக்கும் கேட்கறதுக்கு என்று வல்லபாச்சாரியர் கூறுகிறார். வச்சனம் மதுரம், சரிதம் மதுரம். நம்ம கிருஷ்ணரோட சரித்திரம், அவரோட அந்த வாழ்க்கை கதை, அதை கேட்கறதுக்கே ரொம்ப இனிமையாக இருக்கும். அதை கேட்டால் அவ்வளவு புண்ணியம் என்று வல்லபாச்சாரியர் கூறுகிறார். வச்சனம் மதுரம், சரிதம் மதுரம், வசனம் மதுரம், வலிதம் மதுரம். வசனம், நம்மளோட கிருஷ்ணர் தரித்து கொண்டிருக்கும் அந்த ஆடைகள், அவர் அணிந்துட்டு இருக்கிற அந்த ஒரு ஆடைகள், அந்த ஒரு ட்ரெஸ்ஸே பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகாக இருக்கு. அவரோட அந்த அழகான ரூபத்தை பார்க்கறதுக்கு கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கு என்று வல்லபாச்சாரியர் கூறுகிறார். வசனம் மதுரம், வலிதம் மதுரம். அதாவது நம்ம கிருஷ்ணர் எப்பொழுதுமே அந்த வெண்ணெயை திருடும்போது நம்ம நிறைய படங்கள்ல பார்த்துருப்போம். அதாவது வெண்ணெயை திருடும்போது அந்த வெண்ணெய் பானையை கீழே உடைச்சு போட்டுட்டு அந்த ஒரு பானையிலேருந்து வெண்ணெய் எடுக்கிறதுக்காக, தரையில் இருக்கிற பானையிலேருந்து வெண்ணெய் எடுக்கிறதுக்காக நின்றுண்டே குனிஞ்சு எடுப்பாராம். அதனால இப்படி கீழே தரையில் உட்கார்ந்து அந்த வெண்ணெய் எடுக்காம நின்று கொண்டே கையால் குனிஞ்சு எடுக்கிறார். அந்த குனிஞ்சு இருக்கிற அந்த ஒரு இடம், அந்த ஒரு போஸ் கூட அழகா இருக்கு என்று நம்ம வல்லபாச்சாரியர் கூறுகிறார். இதுலேருந்தே தெரிஞ்சுக்கணும் எவ்வளவு உன்னிப்பாக அந்த கிருஷ்ணர் கவனிச்சிருக்கார், எவ்வளவு உன்னிப்பாக பக்தியில் இருந்திருக்கார் என்று. வலிதம் மதுரம், சலிதம் மதுரம், பிரமிதம் மதுரம். சலிதம் மதுரம், நம்ம கிருஷ்ணர் நடந்தால் அந்த ஒரு நடையே ரொம்ப அழகாக இருக்கும். பிரமிதம் மதுரம், நம்ம கிருஷ்ணரை பார்க்கிறவர்கள், அந்த கிருஷ்ணரை பார்க்கிறவாளோட மனசுல ஒரு விதமான ஒரு ஆனந்தத்தை, ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துவாராம் நம்ம கிருஷ்ணர். இன்னொரு விதமான உணர்வையும் உருவாக்குவாராம் அவர். என்னன்னா, இந்த உலகத்துல நம்ம இருக்கோம், இவ்வளவு வேலைகள், இவ்வளவு கஷ்டப்படுறோம், இந்த உலகத்துல இருக்கிற விஷயங்கள்லாம் விட்டுட்டு இவரோட காலை பிடித்தாலே போதும், இவர்கிட்ட சரணாகதி, இவர் தான் எனக்கு எல்லாமே என்று இவரிடமே சரணமடைந்தால் போதும், என்னோட கஷ்டங்கள்லாம் தீர்ந்துடும் போல இருக்கே, அதனால இவர்கிட்ட நான் எப்போ சரணமடைகிறது, இவர்கிட்ட எப்போ என்னோட பக்தியை செலுத்துறது என்று மனதில் ஒரு ஆர்வம் வர ஆரம்பிக்குமாம் எல்லாருக்குமே. அவ்வளவு ஒரு அழகான ஸ்வரூபம், அவ்வளவு ஒரு தெய்வீகமான ஸ்வரூபமாம் கிருஷ்ணருக்கு. அப்பேற்பட்ட ஸ்வரூபம் எவ்வளவு அழகாக இருக்கு தெரியுமா என்று வல்லபாச்சாரியர் கேட்கிறார். அதனால கிருஷ்ணரை சார்ந்திருக்கிற அனைத்து விஷயங்கள், இது எல்லாமே மதுரமாக, இனிமையாக, அழகாக இருக்கு என்று வல்லபாச்சாரியர் கூறுகிறார். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான். இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். நம்மளோட சுகர் அந்த முனிவர், அந்த குருவான சுகர் ஏன் நம்ம ஜனகரிடம் மட்டும் அந்த ஒரு விசேஷமான ஒரு பிரியம், விசேஷமா ஒரு அன்பு வச்சிருந்தார் என்றால், நம்ம சுகருக்கு தெரியும் ஒரு விஷயம், அந்த விஷயம் இந்த மற்ற சிஷ்யர்களுக்கு தெரியாதாம். அப்படி என்ன சுகருக்கு தெரியும் என்றால், நம்ம ஜனகர் எப்பொழுதுமே இந்த உலகத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்தாலும், இந்த உலகத்தின் சர்ஃபேஸ்ல தான் வாழ்ந்துட்டு இருப்பார் எல்லாரும் போலவும். அதே மாதிரி மனிதர்களுக்கு நடுவில் ஒரு சாதாரண மனிதனாக தான் வாழ்ந்துட்டு இருப்பாருன்னு எல்லாருமே பார்ப்பார். ஆனால் நம்ம சுகர் ஒரு முனிவராக இருக்கிறதுனால, அவருக்கு அந்த தப்போபலம், அவர் செய்த அந்த தவத்தின் பலம் அவருக்கு இருக்கிறதுனால, நம்ம ஜனகர் எப்படிப்பட்ட ஆளு, அவரோட உள் மனதில் அவர் எப்படி இருக்கார் என்பதையும் கண்டாராம் நம்மளோட சுகர். அப்படி பார்க்கும்போது நம்ம சுகருக்கு தெரிஞ்சதாம், நம்ம ஜனகர் இந்த பூவுலகில் மற்ற மனிதர்களை போலவே வாழ்ந்தாலும் அவருக்கு மனதில் பற்றுகள் என்பது ஒரு துளி கூட கிடையாது என்பதை புரிந்து கொண்டாராம் நம்ம சுகர். ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கிறவா எல்லாருக்குமே பற்றுகள் என்பது கண்டிப்பாக இருக்கும். ஆனால் உலகத்திலே இருந்து கொண்டு அந்த சொர்க்கத்தில் போயிட்டு பற்றுகள் இல்லைனா பரவாயில்ல, வேற எங்கேயாவது போய் சென்று அங்கே பற்றுகள் இல்லைனா பரவாயில்ல. ஆனால் ஒரே உலகத்தில் இருந்து மற்ற மனிதர்கள் போலவே சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து, ஆனால் அந்த சாதாரண வாழ்க்கையிலும் அந்த பற்றுகள் இல்லாமல் இருந்தது இவர் மட்டும்தான் என்று நம்மளோட ஜனகர் மட்டும் ஸ்பெஷலாக பார்த்தாராம் நம்மளோட சுகர்.
அதனாலேயே நம்ம ஜனகரோட பற்றின்மையினாலேயே நம்மளோட சுகருக்கு ஜனகர் மீது ஒரு அன்பு, ஒரு பாசம் வந்துறாம். அதனால தான் மற்ற சிஷ்யர்கள், பிற சிஷ்யர்களை விட நம்ம ஜனகரை ரொம்ப பிடிக்குமா நம்மளோட சுகருக்கு. இப்படி நம்ம சுகர், நம்ம ஜனகரை பிடிக்கிறத வந்து இந்த மத்த சிஷ்யர்கள் எல்லாருமே பார்க்கலாம். அந்த மாரி பார்க்கும்போது இவர்களின் மனதில வந்து ஒரு பொறாமை வர ஆரம்பிக்கிறது. ஏன்னா நம்ம கூடயே படித்தவன் தான் இந்த ஜனகன். ஆனா இவனுக்கு நம்மள விட ரொம்ப மரியாதை குடுக்கிறார். நம்மள விட ரொம்ப ஒரு பாசத்த காட்டுறார். இதற்கு ஏதாவது ஒரு வழி செஞ்சே ஆகணும் என்று மற்ற சிஷ்யர்கள் யோசிக்கிறாளாம். அப்படி அந்த சிஷ்யர்களுக்கு வந்த அந்த யோசனை என்ன? அந்த யோசனையை எப்படி இவ செயல்படுத்தினா? நாளைய தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.